ஹாய்ம்மா, அதை பாருங்கடா. தயிர் காராசுன்னு சொல்லிட்டு மோர் காராசுன்னு சொல்லுவாங்க தெலுங்கில். அதை பாருங்கள், புளிச்ச தயிர் இருக்கு இல்லையா, அதில் வெறும் வெறும் அரிசி மாவு, நம்ம வந்து ரேஷன் அரிசி இருக்கு இல்லையா, அதை கழுவி காய வச்சு மிஷினில் போட்டு வந்தாலும் சரி, மிக்சியில் போட்டாலும் சரி. இது பாருங்கள், வெறும் அந்த தயிரில் உப்பு, மிளகாத்தூள், எள்ளு, பெருங்காயத்தூள் போட்டு இது பாருங்கள், இந்த மாதிரி வந்து பதமாக வந்து நம்ம கைக்கு வந்து உருண்டை வர்ற மாதிரி பதமாக பிரிஞ்சுக்கிட்டு இந்த குழாயில் போட்டு இதை பாருங்கள். இப்போ ஒன்று வந்து போட்டு எடுத்துட்டேன் ரெட்டிஷாக. இது வந்து நம்ம கடையில் வாங்கணுன்னா எவ்வளோ ஆகும்? ஒரே ஒரு 1.5 டம்ளருக்கு எவ்வளோ காராஸ் ஆகுது பாருங்கள். இப்போ இது ஒரு வாட்டி தான் போட்டிருக்கேன், இன்னும் 2 வாட்டி போட்டு எடுக்க போகிறேன். இதில் பாருங்கள் வெந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். இது செகண்டு, இன்னொரு தேர்டு ஒன்று போடணும். இதை பாருங்கள் எவ்வளவு வந்து நம்மளுக்கு வந்து காணும்னு சொல்லிட்டு 1.5 டம்ளர் அரிசி மாவில் வெறும் அந்த புளிச்ச தயிரும், அந்த உப்பும், மிளகாத்தூளும், பெருங்காயத்தூளும், எள்ளும் போட்டு நம்ம பண்ணோன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. இதை பார்த்திங்களாம்மா, ஒரே ஒரு 1.5 டம்ளருக்கு எவ்வளோ காராஸ் வந்திருக்குன்னு. இப்படியும் இது வந்து 1/2 கிலோவுக்கு மேலேயே இருக்கும். ஓகேவா? நம்ம பண்ணது வந்து கரெக்டாக இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து 1/2 hour கூட இல்லை. ஓகேவா? நம்ம வந்து வீட்டில் பண்ணி சாப்பிட்றோன்னா அவ்வளோ ஹெல்த்தி. கடையில் வாங்கி எவ்வளோ காசு ஆகுது இல்லையா நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கணுன்னா. ஒரே ஒரு 1/2 hour நம்ம வந்து இங்கே சமையல் பண்ணிக்கிட்டே, இந்த பக்கம் நம்ம தான் இப்போ 3 ஸ்டவ் வச்சுருக்கோம், அதில் பண்ணோன்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடும். நம்மளுக்கு ஹெல்த்திக்கு ஹெல்த்தி, அதே மாதிரி நம்மளுக்கு வந்து வீட்டில் பண்ணுறது அவ்வளோ சுலபம். காசுக்கு காசும் மிச்சப்படுத்தலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மோர் காராசு.